சொல்லு. நீ நம்புறது உண்மைன்னா, நீ கடவுளை நம்புறது உண்மைன்னாக்கா கடவுளை நீ எப்படியும் கடத்தி ஏற்றிடுவான், கட்டாயம் கடத்தி ஏற்றிடுவான். கடத்தியேறாத மாந்தர்கள் என்று உலகத்தில் யாரும் இல்லை. இதுக்கு முன்ன கூட நான் போன மாதம் சொல்லியிருக்கேன். நான் அண்ணா நகரில் ஐயப்பன் சாமி கோயில் கட்டினேன், கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். அண்டு யாராவது ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்கிற போது காட் இஸ் ஒப்ளைஸ், இவன் உருப்பிட்டான்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. நான் திருப்பியும் ஒரு லௌகீகமான லக்ஸூரியஸ் லைஃபுக்கு போயிருந்தாக்கா தட்ஸ் லைக் எனி டாடா பிர்லா அம்பானி மாதிரி தான். ஒரு மனுஷன் வசதியெல்லாம் வந்த பின்னால் கூட இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒரு சொந்த செலவில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறான்னாக்கா யூ நோ, காட் நோஸ் நீ உருப்பிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, திருவண்ணாமலைக்கு போயிட்டு மலை சுற்றுவேன், திருவண்ணாமலை கோயில் உக்காந்துருப்பேன், விசிறி சாமியார்கிட்ட போய் உக்காந்துருப்பேன். அந்த மாதிரி என்னுடைய லைஃப் நிறைய திருவண்ணாமலையோட அசோசியேட் என்னுடைய லைஃப்புங்கிறது. அந்த மாதிரி நான் திருவண்ணாமலையில் போன போது நடந்த ஒரு அதிசயம் சொல்கிறேன். நான் ஜெயின் காலேஜில் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன். ஏஎம் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கத்தில் ஈவினிங் காலேஜில் இருந்தேன். பாலசுப்ரமணியம் பிரின்ஸ்பால். அப்போ குடியாத்தத்துலேருந்து ஒரு பையன் சீசன் டிக்கெட் வாங்கி டெய்லி அந்த கிளாஸுக்கு வருவான் ரயிலில். அவங்கப்பா ரயில்வேன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னால் எங்கள் ஊரில் சகாதேவ நாடின்னு ஒன்று இருக்குது சார், ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் படிக்கிறாரு, உங்களுக்கு ஜாதகம் கொடுங்க, நான் அவர்கிட்ட போய் படிச்சுன்னு வரேன்னு வாங்கின்னு போனான். அதுக்கப்புறம் சொன்னால் அது குடியாத்தத்தில் இல்லை, பூஜையில் காஞ்சிபுரத்தில் இருக்குதுன்னாரு. நானும் அதை கண்டுக்கிற விட்டேன். நான் திருவண்ணாமலை போயிட்டு வரேன். அந்த பையன் அண்ணா நகரில் என் வீடு, அப்போது 7 நார்த் மெயின் ரோடு. சார் இந்த ஜோசியக்காரர் சாயந்தரம் கூப்பிட்டாரு, நாடி படிக்கிறவர், நீ அன்றைக்கி ஒரு நாடி இது கேட்டிய, அவர் வந்திருக்குது, இந்தா கொண்டு போய் கொடுத்துருன்னு எழுதி கொடுத்துக்கிறாரு. நான் இது பார்த்தா 5 PM 5 PM போட்டுக்கிறான். 4:30 ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம். நான் அண்ணாமலையாருக்கு முன்னால் நிற்கிறேன். அப்போது 4:30 ராவு காலம். கரெக்டாக 5 o'clock அண்ணாமலையாருக்கு எதிரில் இருக்கேன். அந்த காலத்தில் திருவண்ணாமலை கூட்டமே இருக்காது, நீங்கள் தெரியாது. நான் தன்னந்தனியாக நானும் அண்ணாமலையார் மாத்திரம் உட்கார்ந்த நாளெல்லாம் இருக்குது. அவரு நான் தான் இருப்பேன். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. திருவண்ணாமலையோட எனக்கு பெரிய அசோசியேஷன் உண்டு. அண்டு தனியாக மலை சுற்றியிருக்கேன். 48 நாள் தொடர்ந்து மலை சுற்றியிருப்பேன். ஒரே நாளைக்கு 2 தடவைலாம் கூட சுற்றியிருப்பேன். அந்த கதையெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ 5 மணி போட்டிருக்கு. அதில் என்ன வருதுன்னா, அதுக்கு முன்னே உனக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் தெரியணும். ஒரு 10 வருஷ காலம் எனக்கு ஒரே மாதிரி காட்சி வரும். என்னன்னா, ஒரு அருவி கொட்டின்னு இருக்கும், அங்கே ஒரு சிவன் லிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு நான் பூஜை பண்ணுறதுக்கு கிட்ட போகிற போது ஒரு பாம்பு அப்படியே தடுக்கும். இதே மாதிரி 10 வருஷம் வாரத்தில் 3 நாள் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த உனக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்கிற இன்சிடெண்ட் உனக்கு புரியும். அப்போ அந்த ஜாதகம் எழுதி கொண்டு வந்தான் இல்லையா சகாதேவ நாடியில், அதில் வருது. இதுக்கு முன்னால் திருப்பதிக்கு போகிற வழியில் பாப்பநாசம் இது இருக்கு இல்லையா, கபில தீர்த்தம். திருப்பதி போகிற இடத்துல ஒரு நந்தி சிலை வச்சுருக்கோம். இந்த திரும்புறதுக்கு முன்னால் நந்தி சிலை வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு ஆற்றுக்குள்ளே போனேன்னா அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. நீ போனியா இல்லை தெரியல, தடவை போ. கபில தீர்த்தம். அது ஒரு மலை குகைக்குள்ளே ஒரு சிவன் அம்பாள்லாம் இருப்பாங்க, முருகர்லாம் இருப்பாங்க. அந்த கபில தீர்த்தத்துக்கிட்ட நீ ஒரு குரு நிலையில் இருந்த, யூஆர் லைக் ஏ குரு. அங்கே ஒரு ஏக வன்னி மரம், அது பக்கத்தில் ஒரு பாம்பு புத்து. அந்த பாம்பு தன் வாழ்நாள் பூரா யாரையும் விஷம் கக்காமல் இருந்தால் அந்த விஷம் ஒரு நாகமணி ஆகிடும். அது என்ன பண்ணும், அந்த நாகமணியை வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் சின்னதாகிடும் பாம்பு. பறக்கும், காற்று தான் சாப்பிடும், அது வேறு எதுவுமே சாப்பிடாது. அந்த மாதிரி அந்த இடத்துல நம்மாழ்வார் சந்நிதி ஒன்று இருக்குது, கபில ஈசன் கோயிலுக்கு பக்கத்தில். அந்த நம்மாழ்வார் சந்நிதியை ஒட்டி இந்த ஏக வன்னி மரம் அங்கங்கே புத்து இருக்கு. நீ அந்த நாகமணியை அபகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், சாணிகிணி எடுத்து அந்த மணி மேலே வச்சிருவான். அந்த மணியை இந்த நாகம் வாழாது, அதனால் அது உடம்பு பட்டுன்னு அடிச்சுன்னு செத்து போயிடும். அந்த மாதிரி நீ ஒரு தப்பு பண்ணிட்ட ஒரு பிறவியில். நீ அங்கே ஒரு குரு நிலையில் இருந்தபோது இந்த தப்பு பண்ணியிருக்க. அந்த கர்சு தான், நீ ஞானத்தில் எங்கேயோ போக வேண்டிய ஆள். தேவதா கடாட்சம் முறினும் ஒன்றும் கடவுளுடைய அனுகிரகம் அவ்வளோ இருக்கு. இருந்தாலும் இந்த தப்பு நீ பண்ணதுனால உனக்கு மேலே போக முடியாமல் காலை பிடிச்சி, கோகுலாஷ்மி கலர் தண்ணி அடிச்சு காலை பிடிச்சி இழுப்பாங்களா, அந்த மாதிரி மேலே போக முடியாமல் கஷ்டம் இருக்கு. நீ திருவண்ணாமலையில் சிவனை நம்பின்னு இருக்கிறதுனால
he wants to help you to come out of that old curse. அதனால இந்த விஷயத்தை உனக்கு சொல்றோம். நீ அங்க உத்திராட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அங்க போகணும். அங்க போயிட்டு அந்த பாம்பு புத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு 11 நாகலிங்க பூ எடுத்துக்கோ, எடுத்து இந்த கபில ஈசனுக்கு போய் அங்க பூஜை பண்ணு, அதுக்கப்புறம் உன் பாவம் போயிடும் அப்படி. நான் அதே மாதிரி போனேன்னா 10 வருஷமா வாரத்துக்கு 3 நாள் எந்த இடத்த நான் கனவுல பார்த்துனதோ அதே இடம் இப்போ கூட நீ போனா பார்க்கலாம், இருக்குது, அந்த இடம் இருக்குது. அதே மாதிரி நாகலிங்க பூஜை பண்ணிட்டு நான் வந்துட்டு அண்ணா இருக்கிற வீடு எனக்கு அப்போ ராத்திரி அந்த பாம்பு வந்துச்சு, உன் கை நீட்டுச்சு, கை நீட்டுரும். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இந்த உலகத்தில் யாரை எங்கே பாம்பு கடிச்சாலையும் நீ என்னை கூப்பிடு, அதாவது ஆல்வேஸ் எ கர்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எ பூன். உலகத்தில் யாரை எங்கே பாம்பு கடிச்சாலையும் நீ என்னை கூப்பிடு, அந்த விஷயத்த நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வரம் வேற கொடுத்துச்சு. இது நிஜமாக என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த இடத்துக்கு போனேன், நான் பார்த்தேன், கனவுல 10 வருஷமாக வந்திருந்த இடம் அதே தான். அங்கே போயிட்டு வந்தேன், அந்த பாம்பு வந்தது, ஆசீர்வாதம் பண்ணிச்சு, வரமும் கொடுத்துச்சு, இதெல்லாம் நடந்தது. இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்குது. அதனால நீ எவ்வளவுதான் மகாபாவியா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளை மாத்திரம் நிஜமா நம்பினாக்கா அழுதால் உன்னை பெறலாமே. நீ எத்தனை ஜென்மத்தை என்ன பண்ணேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? பத்ராச்சல ராமதாசன்ல அவன் ராமர் கோயில் கட்டினான். பத்ராச்சலத்தில் ராமர் கோயிலை கட்டிட்டு அவன் டேக்ஸ் கட்டலன்னு சொல்லி அந்த ஹைதராபாத் நிஜாம் அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான், கோல்கொண்டா ஜெயிலில் போட்டான். இப்போ 12 வருஷம் அந்த ஆள் கஷ்டப்படுறாரு, அடி ஒதெல்லாம் வாங்குறாரு. அண்ட் ஒவ்வொரு நேரம் கெஞ்சுவார், ராமா உனக்கு கோயில் கட்டினேன், இது நியாயமா, நான் உனக்கு கோயில் கட்டுறதுக்கு செலவு பண்ண துட்டுன்னா உங்கள் தசரதம் கொடுத்தானா, உங்கள் ஜனகம் கொடுத்தானா, உங்கள் இவங்க கொடுத்தாங்களா, அவங்க கொடுத்தாங்களா, நீ நகையெல்லாம் போட்டு குலுக்கின்னு இருக்கிறீன்னு. அவர் அந்த ஜெயிலில் உட்காந்து பாடின பாட்டெலாம் அப்படி ஒரு எப்பிக். அதெல்லாம் ஒவ்வொரு மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க இல்லையா, சில நேரம் கொஞ்சி, சில நேரம் கெஞ்சி, அப்படியெல்லாம் இருக்கும், சில நேரம் திட்டி, இப்படி விதவிதமாக இருக்கும். அண்டு இப்படி 12 வருஷம் ஜெயிலில் கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் ராமர்னா கேட்காம இருப்பார். நீங்கள் அந்த சினிமா பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ஜெயிலில் பாடுற போதெல்லாம் சீதா ஓடி போய் லக்ஷ்மணா நீ ராமர்கிட்ட சொல்லக்கூடாதா, ஆஞ்சநேயர்கிட்ட போய் நீ சொல்லக்கூடாதுன்னு அவர் இப்படிலாம் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன் ராமர்கிட்ட அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். அது 2 மிக்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. 12 வருஷம் கழிச்சு இந்த ஆள் செத்து போகலாம் அப்படின்னு ஜெயிலில் பண்ணுற போது 2 சிப்பாய்கள் மாதிரி ராமலட்சுமணர்கள் ஹைதராபாத் நிஜாம் கிட்ட ஜெயிலில் போட்டுக்கிறியா, அவர் கொடுத்துருக்கிற பணம் பாருன்னு சொல்லு. அதுக்கு ராமட்டிக்கான்னு பேர். இது நிஜமாக நடந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு கூட நீங்கள் ஹைதராபாத்தில் சாலார் ஜங் மியூசியத்தில் போனீங்கன்னா அந்த காயின்ஸ் இருக்கு. ஹைதராபாத் நிஜாமுடைய காயின்ஸ் வேற, இந்த ராமர் கொடுத்தது வேற, ராமட்டிக்கான்னு பேர் அதுக்கு. அந்த காயின்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ இது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஓகேவா? அப்போ அவனை கூட்டின்னு நாங்கள் அவர் சிப்பாயிங்க, அவர் கொடுத்த காசுன்னு சொல்லி அவங்க திறந்து பார்க்குற போது சாகரத்துக்கு ரெடியாகிறான். அவங்க காப்பாற்றுறாங்க. இதுதான் பத்திரநாமன். ஏன் அந்த மாதிரி ஆகுது ஏன் சொல்லு? இவ்வளோ நல்லவன், கோயில் தானே கட்டியிருக்கான், ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா இந்த பாவி ஒரு ஜென்மத்தில் ஒரு கிளியை கூண்டில் அடிச்சு வச்சிருந்தானா. அந்த கூண்டில் அடித்த பாவத்துக்கு இவனை கூண்டில் போடணும். தெரியாமல் தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இந்த மிருகங்களெல்லாம் கட்டிக்கிட்டு அதை நான்வெஜ்ஜாக இருக்கிறது, இல்லை மிருகங்களை வதை பண்ணுறதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ தெரியாது உங்களுக்கு. ஏதாவது ஒரு பிறவியில் அந்த மிருகத்துக்கு இணையாக நீயும் கஷ்டப்படுவேன். ஒரு கிளியை கூண்டில் அடித்த பாவம் தான் அவன் கோப்பண்ணாவாக இருந்தவன் பத்ராச்சல ராமதாஸ் ஆகிறதுக்கு முன்னால் ஜெயிலெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அடி இதெல்லாம் வாங்கியெல்லாம் பண்ணான். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பிறவியில் ஏன் நம்ம ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும், யாருக்கும் நம்மளால எந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா என்ன இருக்குது, அந்த நேரத்தில் நாக்கு ருசிக்காக நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், பட்டை குருமாக்காக சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வாதை, அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த பறவைக்கோ விலங்குக்கோ அதெல்லாம் நமக்கு மைண்டில் வர்றதில்லை, அதெல்லாம் விட்டுதில்லை. ஏன்னா நீங்கள் நிறைய நான்வெஜ் இருப்பீங்க, என்ன திட்டுவீங்க, எனக்கு என்ன போச்சு. இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிறவியில் அந்த மணி மேலே ஆசை வச்சேன்னா அதனால் அந்த காட்சி வந்துக்கிட்டே இருக்கு. கடவுளை நம்புறதுனால அதுக்கு புரிய வைக்கிறாங்க. இல்லைன்னா எது கஷ்டப்படுறேன்னு தெரியாமே கஷ்டப்பட்டுனே இருப்போம். நம்ம அந்த திருவண்ணாமலை போய் நம்புறோமா, அப்போ கடவுளுக்கு சரி தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஐடியா கொடுக்குறாரு. இப்படி தான் வாழ்க்கையில் நடக்கும். முகமது நபிகள் இருந்தார்கள். 2000 பேர் அவரை துரத்தின்னு கல் கட்டெல்லாம் தூக்கின்னு பின்னால் துரத்தின்னு ஓடி வராங்க. அவரும் அவங்க மாமா அபுபக்கரும்
தௌர் மலைங்கிற மலையில் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறாரு, நபிகளே நாம் ஒழிந்தோம், நாம் 2 பேர் அவங்க 2000 பேர் அப்படின்னு. நபிகள் இல்லையே நம்ம 3 பேர் அப்படின்னாராம். அபூபக்கர் இங்கெல்லாம் பார்த்துட்டு யாரையும் காணுமே, நம்ம 2 பேர் தாங்கிறோம். ஏன் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாராம். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், அவரோட சேர்த்து நம்ம 3 பேர். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கடவுளுக்கு ரொம்ப பரவசமாகி அந்த குகையோட வாசலில் ஒரு ஸ்பைடர் நெட்டு, ஒரு சிலந்தி வலையை பின்னிட்டார். துரத்தின்னு வந்தவங்க பார்த்தாங்க, ஐயோ இந்த வலையை பின்னின்னு எப்படிடா உள்ளே போயிருப்பாங்க அவங்க அப்படின்னு அவங்கள விட்டுட்டு போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கையினால் காப்பாற்றப்பட்ட நிலைகள் பல உண்டு. இப்போ கூட மஸ்கட்னு ஒரு கண்ட்ரி, அந்த ராஜாவை பிடிக்காதவங்க, ஷேக்கை பிடிக்காதவங்கெல்லாம் அவரை கொலை பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போ அந்த ஷேக்குக்கு வேறு வழியே தெரியல, அங்கேருந்து ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டார். துரத்தின்னு வந்தவங்க, சிவன் கோயிலுக்குள்ளலாம் நம்ம பாய் போக மாட்டாரா அப்படின்னு போயிட்டார். அதனால் அவர் திருப்பியும் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கோயிலை நல்லா எடுத்து கட்டினார். இப்போ நடந்தது, மஸ்கட்டில் நடந்த விஷயம். கடவுளை நம்பினால் ஏதாவது ஒரு அற்புதத்தை கடவுள் நிகழ்த்தி காட்டுவார். நம்புறது நம்பாதது நம்ம இஷ்டம். நம்பினால் நல்லது நடக்கும். கடவுள் நம்பினால் நாராயணன், நம்பாவிட்டால் நரன். கடவுளை நம்பினால் கற்கண்டு, நம்பாவிட்டால் கற்குன்று. நம்பினால் அவன் புனிதன், நம்பாவிட்டால் மனிதன். நீ நினைக்கிறத வச்சு